ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இமாச தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூடியூபர்ஸ் கிட்ட ஒரு பெஸ்ட் 9 வோல்ட் பேட்டரி சொல்லுப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா முக்காவாசி பேர் இந்த அமேசான் பேசிக்ஸ் 9 வோல்ட் பேட்டரியை பத்தி தான் சொல்றாங்க. நிஜமாவா இதான் பெஸ்ட் பேட்டரின்னு கேட்டீங்கன்னா, டெக்னிக்கலி அது ஏன் டெக்னிக்கலி நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ அது டாபிக் வச்சு தான் அந்த வீடியோ மொத்தமாகவே இருக்க போகுது. ஸோ அதனால நீங்கள் வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமேசான் பேசிக்ஸ் பேட்டரி எதுக்கானது, நிஜமாவே இது நமக்கு சூட் ஆகுமா, இது யாருக்கானது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த வீடியோ சயின்டிஃபிக்காக இருக்காது, ஒரு தியரட்டிக்கலாகவும் இருக்காது, ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான வீடியோ தான் இருக்கும். ஸோ அதனால இதோட அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் இந்த வீடியோ வந்து வாட் இஸ் அல்கலைன் பேட்டரி கிடையாது, இஸ் அமேசான் பேசிக்ஸ் 9 வோல்ட் பேட்டரி இஸ் ரியலி ஒர்த். ஸோ அதனால இது வந்து ஒரு ரிவ்யூ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். அகைன் வெல்கம் டு இமாஸ்டர் தமிழ் அண்ட் ஐ எம் யுவர் இமாஸ்டர் ஜித்தில். வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து இந்த பேட்டரிஸ் எல்லாம் நான் வந்து நேற்று வாங்கிட்டு இன்னைக்கு ரிவ்யூ போடுற கதெல்லாம் இல்லை. நான் அதை வந்து 1.5 வாரத்துக்கு முன்னாடி நான் வாங்கி வச்சுட்டேன். 1.5 வாரத்துக்கு முன்னாடி நான் வாங்கி வச்சுட்டு அதுலேருந்து நான் ஒரு பேட்டரி மட்டும் நான் வந்து பிக் பண்ணி அந்த பேட்டரி நான் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஜென்யூனான ரிவ்யூ தான் நான் வந்து சொல்ல போகிறேன். அதனால என்னோட ரிவ்யூ நீங்கள் நம்பலாம். அதே மாதிரி வந்து ஒரு சில பேர் என்ன மாதிரி இருப்பீங்க, எனக்கு இதோட அருமை பெருமைகள் பேராமீட்டர்ஸ் இதெல்லாம் எனக்கு தேவையில்ல, ஜஸ்ட் எனக்கு வரட்டிட்ட மட்டும் சொல்லு, இது வாங்கலாமா வாங்கக்கூடாதா, எதுக்கு யூஸ் பண்ணணும் எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, எதுக்கு சரியா வரும் எதுக்கு சரியா வராது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு டைரக்டா தெரியும்னு நினைச்சீங்கன்னா இப்போ இங்க வந்து ஒரு டைம் லைன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம் லைனுக்கு போய் நீங்க டைரக்டா போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் வெர்டிக்ட் வந்து கிளியரா சொல்லிடுவேன். ஸோ அதனால இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். அதே மாதிரி இந்த பேராமீட்டர்லாம் நம்ம ஷேர் பண்றதுக்கு தெமிஸ்டோட இந்த M98 மல்டிமீட்டர் தான் நான் வந்து யூஸ் பண்ண போறேன். இதை நான் வந்து 2 வாரமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சீரியஸ்லி ஒர்த்தான மல்டிமீட்டர் தான் இப்போதைக்கு தெரியுது. வேணும்ன்றவங்க இதை நீங்க வாங்க. சப்போஸ் ஏன்னா நம்பிக்கை இல்லை அப்படின்னா இந்த மல்டிமீட்டரை யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, நிறைய ஜென்யூன் ரிவ்யூஸ் நிறைய பேர் போட்டிருப்பாங்க, அதை பார்த்து கூட நீங்க வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மல்டிமீட்டரோட லிங்க் நான் எதுக்கும் நான் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கிறேன், வேணும்ன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். 1/2 மணி நேரமா ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன், திருப்பி சொல்றேன், வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். இதுக்கு நான் எந்த ஒரு கூகுள்ல இருந்து எடுக்கிற வேல்யூஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் யூஸ் பண்ற போறதுல லைவா நான் இந்த மல்டிமீட்டர் வச்சு தான் நான் டெஸ்ட் பண்ண போறேன். அகைன் இது வந்து ஒரு தெமிஸ்டோ மல்டிமீட்டர் தான், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இங்க நான் வந்து மல்டிமீட்டர் வச்சிருக்கேன். உங்களுக்கு நிஜமா உங்களுக்கு தெரியாது, அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா வெல் குட், தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா எடிட்டிங்ல பார்த்து நான் இங்க வந்து ஒரு ஸ்கிரீன் மாதிரி இருக்கு, ஸ்கிரீன் மாதிரி இப்போ இங்க வரும். அப்போ வந்து அங்க வந்து உங்களுக்கு இந்த மல்டிமீட்டரோட லைவ் வேல்யூஸ் உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த மல்டிமீட்டர் நான் வந்து வோல்டேஜ்ல நான் வந்து வச்சுக்கிறேன். நான் வந்து 20ல வச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியாது இருந்தாலும் சும்மா காமிக்கிற ஃபார்மாலிட்டிக்கு. நமக்கு வந்து சோதனைங்கிறது ஸ்டாண்ட் இல்லாமல் நான் சரி விடுங்க இப்படி வச்சுக்கேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த 9 வோல்ட் பேட்டரி நான் வந்து செக் பண்றேன் மல்டிமீட்டர் வச்சு. எனக்கு 9.4 வோல்ட் காமிக்குது. 9.4 வோல்ட் தானா, தூக்கி போடு. எனக்கு 9.4 வோல்ட்னா எனக்கு நம்பிக்கையே இல்லை. பிகாஸ் இந்த HW பேட்டரி நான் வாங்கும்போது 11 வோல்ட் கிட்ட வரும். இது 9.4 தானா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குண்டடி. பட் நான் இதுக்குன்னு இது நல்ல பேட்டரின்னு சொல்ல வரல, ஜஸ்ட் 9.4 வோல்ட் தான் காமிக்குதுன்னு நான் சொல்றேன். ஓ சாரி, இதுல 9.4 தான் காமிக்குது. எல்லாம் ஒரே பேட்டரி தான் போல, நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வோல்டேஜ் வந்து 9.4 வோல்ட் வந்து காமிக்குது. ஓகே, இப்போ நம்ம இதோட ஆம்பியர் மெஷர் பண்றது ஒரு மிகப்பெரிய தலைவலி. பிகாஸ் ஆம்பியரை இப்படி சும்மா பேட்டரியில 2 ப்ரோபை வச்சு செக் பண்ண முடியாது இல்லையா, அது வந்து சர்க்கியூட்ல எவ்வளவு வருது அவ்வளவுதான் நம்மளால செக் பண்ண முடியும். பட் ஸ்டில் எனக்கும் தெரியும் இப்படி பேட்டரியில அப்படியே வச்சோன்னா ஆம்பியர் மெஷர் பண்றது ஒரு நல்ல ஐடியாவே இல்லைன்னு. பட் ஸ்டில் நான் 10 ஆம்பியர்ல இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்மா இது 10 ஆம்பியர் இருக்கு, மேல இது 10 ஆம்பியர்ல தான் இருக்கும், அவ்வளவு கம்மியான வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால இப்போ நான் ஆம்பியர் மூலம் நான் வந்து மாத்திக்கிட்டு 10 ஆம்பியர் நான் வந்து வைக்கிறேன். திரும்ப மல்டிமீட்டர் வைக்கிறேன். ஸ்டார்டிங்ல 8.9 ஆம்பியர் கிட்ட வருது. பட் இந்த 8.9 ஆம்பியர் நம்மளால முழுசா நம்பவே முடியாது. பிகாஸ் இந்த 8.9 ஆம்பியர்ன்றது நான் மொத்தமா ஷார்ட் பண்றேன். ஸோ அதனால எனக்கு மல்டிமீட்டரே எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் ஆயிருக்கலாம். அதே மாதிரி பேட்டரியும் கொஞ்சம் சூடா இருக்கு. அதனால நம்ம சர்க்கியூட் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து சர்க்கியூட்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நான் வந்து எடுத்துட்டு வந்துடுறேன்.
ஓகே, இப்போ என்கிட்ட என் லேப்ல இருக்கிறதுலே மோஸ்ட் ஹை கரண்ட் டிரைவிங் காம்பனன்ட்ஸ் நான் எடுத்து வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த குட்டி குண்டு பல்பு கவர்ல இருந்து எடுத்து காமிச்சிட பத்திரமா வச்சிருக்கேன் நான். இந்த குட்டி குண்டு பல்பு இதை பத்தி உங்களுக்கு நான் தான் சொல்லணும்னு தேவையில்லை. எவ்வளோ கரண்ட் கன்சியூமர் அப்படின்னு ஊருக்கே தெரியும். அநியாயத்துக்கு கரண்ட் அது கன்சியூம் பண்ணும். அதனால இதை நான் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி இந்த வைப்ரேஷன் மோட்டர் நான் எடுத்துக்கிறேன். எதுக்கு நான் வைப்ரேஷன் மோட்டர் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, இங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு லோடு வந்து அதிகமா இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இது வந்து நிறைய கரண்ட்டையும் கன்சியூம் பண்ணும். நம்ம லோடு இங்க தனியா ஃபிக்ஸ் பண்றதுனால பண்ணலாம், பட் அது அவ்வளவு எஃபிஷியன்டா இருக்காது. அதனால நான் அந்த வைப்ரேஷன் மோட்டர் நான் வந்து வச்சுக்கிறேன். இதுவும் ரொம்ப ஆம்ப் நிறைய கன்சியூம் பண்ணும். அதே மாதிரி இதை நம்ம அப்படியே பேட்டரியோட கனெக்ட் பண்ணிட முடியாது இல்லையா, ஏன்னா பேட்டரியோட இது இப்படி இருக்கு. ஸோ அதனால நான் கொஞ்சம் அலிகேட்டர் வயர் கிளிப்ஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு 10 பீஸ் இருக்கா நம்ம கிட்ட. இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். அது முன்னாடி இந்த மல்டிமீட்டர் நான் இப்படி வச்சேன். பேட்டரி சூடாயிருக்கு ஏன்னு தெரில. அதனால நம்ம எதுக்கும் நம்ம வோல்டேஜ் கொஞ்சம் செக் பண்ணிடலாம். கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில தாசன்னா, அந்த நிலமை தான். (9.4) 9.07 வந்துருச்சு. இது கொஞ்சம் ஓரமாகவே இருக்கட்டும். இந்த அல்கலைன் பேட்டரியில் நம்ம கவனிச்சுங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டோம்னா வோல்டேஜ் சருன்னு இறங்கிடுது. பட் அதுவே ஒரு 5 நிமிஷம் திருப்பி 5 நிமிஷம் கழிச்சு நம்ம திருப்பி வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன வோல்டேஜ் இருந்துச்சோ அதே வோல்டேஜ் வந்துருது. எப்படா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதனால அதே சினாரியா தான் இங்கேயும் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால இதை நான் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு புதுசாக நான் வந்து ஒரு பேட்டரி எடுத்துக்கிறேன். இது வந்து 9.4 வோல்ட் தான் இருக்கு. இங்கே நான் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு அலிகேட்டர் கிளிப்பை நான் வந்து எடுத்துருக்கிறேன். அதை நான் பேட்டரியோட பாஸ்ல நான் கனெக்ட் பண்ணேன். ஏன் நீ கனெக்டர் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம், ஆனால் வந்து சோம்பேறிங்க, அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. இவ்வளோ இதுக்கு மேலே டீட்டெயிலாக யாராலையும் சொல்ல முடியாதுங்க. இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 நிமிஷம் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நல்லாவே நமக்கு வோல்டேஜ் வருது. நான் திருப்பி மல்டிமீட்டர் ஆம்பியர் மோடுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இங்கே மல்டிமீட்டர் நான் வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு சப்போஸ் கனெக்ஷன் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதாவது பேட்டரியிலேருந்து வர நெகட்டிவ் இருக்குல்ல, அந்த நெகட்டிவை நான் பல்புலேருந்து வர ஒரு டெர்மினலுக்கு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி பேட்டரியிலேருந்து வர பாசிட்டிவ் வயரை நான் மல்டிமீட்டரோட பாசிட்டிவ் இதில் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பாசிட்டிவ் ப்ரோப்ல நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இங்கே நெகட்டிவ் ப்ரோப்ல பாசிட்டிவ் வரும். இதை இப்போ நான் வச்சேன் அப்படின்னா நமக்கு லைட் எரியும் பாருங்க. அப்படி சூரா. இப்போ நான் இங்கே ஆம்பியர் நான் எவ்வளோ வருதுன்னு காமிக்கிறேன். 0.6 வரைக்கும் போகுது. குண்டு பல்பு 0.6 போகுதுன்னா அப்புறம் இதெல்லாம் என்ன மூளைக்கு 0.6 தானா? ஆனால் நல்லா பிரைட்டாகவே எரியுது பாருங்க. என் மூஞ்சி பாருங்க, நல்லா பிரைட்டாக இருக்கு, நல்லா பவுடர் போட்ட மாதிரி இருக்கு. அப்படி இருந்தும் 0.6 தானா பாருங்க. இன்னொரு இடத்துல வச்சு பார்க்குறேன், ஒன்றும் இல்லை. சாரி, போப் இருந்துச்சு. 0.6 தானா? நான் புதுசா இருக்கே. 0.64 இருந்து டேரக்டா 0.59 போயிருது. அதுக்கப்புறமா படிப்படியாக குறைஞ்சிட்டே வருது. எனக்கு தெரிஞ்சு பேட்டரி பிரச்சனை இருக்காது, குண்டு பல்பு தான் எனக்கு தெரிஞ்சு இதான் அதோட மேக்ஸிமம் கரண்ட் கன்சியூமரே போல. நம்ம எதுக்கும் நம்ம வைப்ரேஷன் மோட்டர் டெஸ்ட் பண்ணிடலாம். நான் ஒரு டெர்மினலாக நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். வைப்ரேஷன் மோட்டரில் நம்ம இங்கே இதை பிடிச்சிக்கிட்டோன்னு வைங்களேன், நமக்கு ஆம்பேர் மட்டும் இதில் 2.6 வரைக்குமே போதுங்க. நமக்கு 2.6 வரைக்குமே போகுது. அதாவது நம்ம கால்குலேட் பண்ண அப்படின்னா எப்பாடி 2600 மில்லியம் வரைக்கும் போகுது. இதை விட வேற என்னங்க வேணும் நமக்கு? 2.62 போகுது. இது வந்து ஒரு நம்மள மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் மேக்கர்ஸ்க்கு ரொம்ப ஒரு ஃபார் பெட்டரான ஒரு பேட்டரி, ஒரு ஃபார் பெட்டரான ஒரு கரண்ட் கன்சியூமர். இதுக்கு மேலே நமக்கு போக முடியாது. நம்மளாம் நினைச்சாதான் நமக்கு எனக்கு ஒரு 10 ஆம்பியர் ஆச்சும் மினிமம் வேணும் அப்படின்னு நம்ம முக்குனா தான் நமக்கு வந்து அந்த இதெல்லாம் வரும். நார்மலாக ஒரு ப்ராஜெக்ட் மேக்கருக்கு 2.6 ஆம்பியரே மோர் தென் எனஃப். அதனால இந்த பேட்டரி வந்து கரண்ட் வைஸ் இது வந்து சக்ஸஸ் தான். வோல்டேஜ் வைஸும் இது ரொம்பவே சக்ஸஸ் தான். பிகாஸ் இப்போ வந்து ஒரு நவீன மிஷினை வந்து எடுத்துட்டு பாருங்க. இது என்னதுன்னு தெரியுதா? இப்படி காமிச்சா தெரியாது, இப்படி காமிச்சா தெரியும். இது பார்க்க அந்த 12 வோல்ட் இது 12 வோல்ட் மோட்டர் மாதிரி இருக்குல்ல, சார் 12 வோல்ட் மோட்டர் தான். ஹேர் ட்ரையர்லேருந்து நான் அதை பிச்சு உடச்சி எடுத்தேன். இதை நான் இதில் வச்சாலுமே நமக்கு எரியும். 12 வோல்ட் இந்த டைப் ஆஃப் 12 வோல்ட் மோட்டர் எவ்வளோ கரண்ட் கன்சியூம் பண்ணும், எவ்வளோ வாட்டர் கன்சியூம் பண்ணும் அப்படின்னு ஊருக்கே தெரியும். பட் அப்பேற்பட்ட இந்த மோட்டரை நான் இதை இப்போ நான் இங்கே வைக்கிறேன் பாருங்க. நான் ப்ரோப்ஸை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். சாரி, கீழே வந்துருச்சு.
பாருங்க நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த பேட்டரியில் நான் வந்து வைக்கிறேன். பாசிட்டிவ் இது நெகட்டிவ் இது பாருங்க அதுவும் ஓடுது. தெரியும்னு நினைக்கிறேன். போச்சா ஏங்க எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சத்தியமா கடுப்பாதுங்க எனக்கு. நான் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் மேக்கரே இல்லை. நாலேஜ் இருந்தால் மட்டும் போதாது, பூமியும் வேணும். அதுகிட்ட சுத்தமா இல்லை. எப்படின்னா ஃப்ரேம்ல நல்ல ஐடியாவா இருக்குதுங்க. பாருங்க இப்போ நான் இங்கே வைக்கிறேன். வாவ் காற்று வருதுங்க நல்லா. பாருங்க என் முடியே பறக்கும். தெரியுதுன்னு நினைக்கிறேன். என் முடி பாருங்க நல்லா தெரியுது. நல்லா கழிச்சு விட்டுறேன். சூப்பராக பறக்குது பாருங்க. ஓகே அலிகேட்டருக்கு ஃபேனில் பட்டு சேரதும் இல்லை. அதனால இந்த பேட்டரி என்னால் ஒரு ஹை வோல்டேஜ் டிவைஸுமே நல்லா சப்போர்ட் பண்ண முடியுது. ஏன்னா நீ ஒரு பொருள் லைட் வச்சு காமிக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா லைட்டு கரண்ட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதனால நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லலாம். அதுக்காக நான் மோட்டர் வச்சு நான் டெஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அதனால இந்த பேட்டரியோட ஒர்த் என்னன்னு உங்களுக்கு பற்றி புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நமக்கு இப்போ மேக்ஸிமம் ஆம்பேர் நமக்கு வந்து 2.6 வருது. ஒரு 2.6 இல்லாமல் ஒரு 2.5 வச்சுக்கலாமே. அதுக்கு மேலேயும் நமக்கு கன்ஃபார்மாக வரும். நான் எப்படி உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் அந்த HW பேட்டரி நான் வந்து எடுத்துருக்கிறேன். இதை நான் இப்போ வந்து அந்த டைரக்ட் ஆம்பேர் நான் வச்சேன் அப்படின்னா இது வந்து 2 ஆம்பேர்ஸ் மட்டும்தான் வரும். 2 ஆம்பியர்ஸ் மட்டும் தான் அது வந்து வருது. ஆனால் இது நம்ம வச்சோன்னா 9 ஆம்பியர் கிட்ட வருது. ஸோ இப்போவே தெரிஞ்சிச்சு திஸ் இஸ் வெரி வெரி ஃபார் பெட்டர் தேன் திஸ் பேட்டரி அப்படின்னு. ஸோ இது மேக்ஸிமம் 9 வோல்ட் வருது, 9 ஆம்பியர் வருது அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்தாலுமே 9 ஆம்பியர்ன்றது நம்ப முடியலனாலுமே ஒரு 6 ஆம்பியர் வச்சு இது மினிமம் தரும். ஒரு 3 ஆம்பியர் முன்ன பின்ன இருந்தால் கூட ஒரு 6 ஆம்பியர் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வாட்டேஜை மெஷர் பண்ணோம் அப்படின்னா இதில் நமக்கு 9.4 வோல்ட் வருது. எப்படி புதுசாக வாங்கினப்ப 9.4 into 6 ஆம்பியர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு 56.4 வாட் வருது. 56.4 வாட் பாடி 56.4 வாட் வருதுன்னா யோசிச்சு பாருங்க இது எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பேட்டரி அப்படின்னு. நான் சொன்ன இந்த இதில் ஏற்கனவே ஒரு 3 ஆம்பியர் நான் லெஸ் பண்ணி தான் சொல்கிறேன். பட் அப்படி இருந்துமே இது வந்து ஒரு நியூ பேட்டரி என்னன்றதுனால இவ்வளோ வோல்டேஜ் வருது, இவ்வளோ வாட் வருது, இவ்வளோ கரண்ட் வருதுன்னு நீங்கள் சொன்னாலுமே இந்த ஓல்டு பேட்டரி நான் டெஸ்ட் பண்ணேன், ஓல்டு பேட்டரி நான் 1.5 வாரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன்ல. அந்த பேட்டரி பற்றி சிம்பிளாக சொன்னேன் அப்படின்னா நான் அந்த நிக்ரோம் வயரை வச்சு டேரெக்டாக ஷார்ட் பண்ணி ரெட் ப்ளோயிங் ஹாட்டாக விளையாடுறது, இந்த மாதிரியான அந்த 12 வோல்ட் பேட்டரியை வச்சு வீர சாகசங்கள் பண்றது, குண்டு பல்ப் வந்து இருக்குல்ல அதை ஒரு 2 நிமிஷம் தொடர்ந்து ஓட விடுறது, வைப்ரேஷன் மோட்டர் வச்சு ரோபோட் பண்றேன்னு சொல்லி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சுட்டி விளையாட்டுகள்லாம் பண்ணதுக்கு அப்புறமே எனக்கு வந்து நாமினலா ஒரு 8.3 வோல்ட் கீழே எனக்கு போல. இந்த காணொளிக்கான தீர்வு இதோ உங்களுக்காக. நீங்க 70 ரூபாய்க்கு நீங்க கன்ஃபார்மா வாங்கலாம். பட் அமேசான்ல பேக் ஆஃப் 4 பேக் ஆஃப் 8 தான் இருக்குது. அஃபிஷியலா பேக் ஆஃப் 8 and 4 தான் இருக்கு. அதனால நீங்க ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று வாங்கணும். எனக்கு கேட்டீங்கன்னா நீங்க பேக் ஆஃப் 8 வாங்குறது உண்மையில ஒரு பெரிய டீல் தான். பிகாஸ் பேக் ஆஃப் 8 உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணியா இருக்கும், அது ஒரு விஷயம். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு 30 ரூபா பேட்டரியை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு 70 ரூபாய் பேட்டரியும் ஒரு நல்ல பேட்டரி தான். பட் ஸ்டில் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்லிட்டா இந்த பேட்டரி தூக்கி போட்டுருங்க. இந்த பேட்டரி தாங்க பிகினர்ஸ்க்கு எப்பயுமே ஒரு பெஸ்ட்டான பேட்டரி. பிகாஸ் வந்து இது வந்து ஒரு ஜிங்க் கார்பன் பேஸ்டு பேட்டரி அப்படின்றதுனால ரொம்ப சேஃப்டியாக இருக்கும், வெயிட்டும் கம்மியாக இருக்கும், ஈஸியாக யூஸ் பண்ண முடியும் உங்களால். அதே மாதிரி வேலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இந்த பேட்டரி ஒர்த் இல்லையா, இது கம்பேர் பண்ணும்போது இது ஒர்த் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இது கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிடும். வேல்யூ ஃபார் மணியும் கூட. பட் ஸ்டில் இது காஸ்ட்லியா இருக்குங்க, 70 rupees ஒரு பேட்டரியே. அதனால இந்த பேட்டரி பிகினர்ஸ்க்கு வேண்டான்னு தாங்க நான் சொல்லுவேன். ஸோ அதனால தாங்க இந்த வீடியோ நம்ம இந்த பேட்டரி வந்து ஒர்த்தா இல்லையான்னு பார்த்தோம். அதே மாதிரி இது ஏன் ஒர்த் இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த பேட்டரி வந்து ஹை ட்ரைனிங் பவர் நிறைய கன்சியூம் பண்ணுற டிவைசஸ்க்கு இந்த பேட்டரி சூப்பராக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிக்கலான யூசேஜுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம். வீடியோவை நான் முடித்துக் கொள்கிறேன். தமிழ்லாம் இப்போ ரொம்ப கேவலமாக இருந்தேன் வாயில. சாரி, தமிழ் தப்பா பேசுனதுன்னா மன்னிச்சிருங்க. அடுத்தது நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். பாய் பாய்.